Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இரண்டாவது நாளாக கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவையில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள். பேரவை கூட்டத்தொடரில் நான்காவது நாளாக யார் அந்த சார் ஸ்டிக்கர் ஒட்டியபடி கருப்பு சட்டை அணிந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வருகை. சட்டப்பேரவையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் ஒருவரை கூட நேரலையில் காண்பிக்காமல் ஸ்டாலினின் திமுக அரசு அட்டூழியம். சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பும் காட்சிகளையும் நேரலையில் காட்டாமல் ஸ்டாலின் அரசு இருட்டடிப்பு. சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்ததால் திமுக அரசுக்கு பயமா என மக்கள் கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியது போல் கருப்பை கண்டு ஸ்டாலின் அஞ்சுவது உறுதியானது. சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்னும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவை ஆளுங்கட்சிக்கு வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா என்றும் கேள்வி. யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி உங்களை அவ்வளவு உறுத்துகிறதா என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. உறுத்துகிறது என்றால் யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என மீண்டும் கேள்வி. மக்கள் நலனுக்கான எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஸ்டாலின் மாடல் அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்க்கட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டமன்றம் பொதுமக்களின் தேவையை சபையேற்றி சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்படும் தமிழக மக்களின் மேடை என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். தமிழ்நாடு சட்டமன்றம் திமுகவின் பொதுக்கூட்ட மேடை அல்ல என்றும் விமர்சனம். அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட திட்டத்தில் தொண்டாமுத்தூரில் உள்ள குளங்களில் நீர் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படுமா என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி கேள்வி. கோவை, திருப்பூர், ஈரோடு விவசாய மக்கள் பயன்படக்கூடிய வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதாகவும் பேச்சு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களால் அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும் பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை அறிவித்தார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2 அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 90 குளங்களும் அதில் வருகிறது. ஆகவே அந்த திட்டம் அதுக்கு பின்னால் நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அதை உடனடியாக எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வரையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று மாண்பு பேரவைத் தலைவர். திருச்செங்கோட்டிலிருந்து குமாரபாளையம் செல்லக்கூடிய ஆனங்கூர் பகுதியில் பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி சட்டப்பேரவையில் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மெதுவாக நடைபெறும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திருச்செங்கோட்டிலிருந்து குமராபாளையம் செல்கின்ற சாலையில் ஆனங்கூர் பகுதியில் 2 ரயில்வே கடவுகள் இருக்கின்றன. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நான் இந்த சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டு அவரும் நேரடியாக வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். 4 ஆண்டு காலமாக அது மிகவும் போக்குவரத்து நெரிசலாக இருக்கின்ற காரணத்தினால நான் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த பாலம் கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா என்பது கேட்பதோடு திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு செல்கின்ற சாலை 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு பள்ளிப்பாளையம் பகுதியில் பாலம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிகவும் மெதுவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் விரைந்து முடிக்க வேண்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக
சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை எழுப்பும் போது நேரலை செய்யாதது ஏன்? எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சட்டமன்ற நேரலை செய்ய முடியவில்லை என சபாநாயகர் மலுப்பலாக பதிலளித்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படவில்லையா என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னிடம் கொடுக்கும் கவன ஈர்ப்பு கடிதத்தை ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியிடக்கூடாது என்று சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் விவாதிக்க வாய்ப்பு வழங்கினால், அப்படி பேரவையில் விவாதிப்பதை நேரலை செய்தால் எதற்காக அவர்கள் ஊடகங்களில் வெளியிடப் போகிறார்கள் என மக்கள் கேள்வி. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். அதிமுக பொதுச் செயலாளர் தாக்கல் செய்த மனுவிற்கு வரும் 27ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சொர்க்கவாசல் திறப்பையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் வரிசையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பக்தர்கள் உயிரிழப்பு. தமிழகத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்த நிலையில் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம். திருப்பதி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் உள்ளிட்ட அனைத்து பக்தர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோர் விரைவில் பூரண நலம் பெற வேண்டுகிறேன் என எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்காலைச் சேர்ந்த 10 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 2 படகுகளில் சென்றவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்ததால் மீனவர்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு மருத்துவர்கள் பற்றாக்குறையால் பொதுமக்கள் கடும் அவதி. காலி பணியிடங்களை நிரப்ப நிர்வாக திறனற்ற அரசும் சுகாதாரத்துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் பின்னணியில் இலங்கையைச் சேர்ந்த கடத்தல் மன்னன் கஞ்சிபாணி இம்ரான் இருப்பது அம்பலம். துப்பாக்கி கொடுத்தால் போதைப் பொருள் தருவது என்ற ஒப்பந்த அடிப்படையில் மெத்தபெட்டமைன் விநியோகித்ததாக தகவல். 4 ஆண்டுகள் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 42,548 பேர் பட்டியலை தயாரித்துள்ளதாக காவல்துறை பெருமிதம். பட்டியல் தயாரிக்கவே 4 ஆண்டுகள் ஆன நிலையில் 42,000 பேர் மீது எப்போது நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் 26 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விளையும் குதிரைத்தாளி கிழங்கு போதையளிக்க கூடியதா? குதிரைத்தாளி கிழங்கை நுகர்ந்து பார்த்து இளைஞர்கள் போதை தலைக்கேறியது போல் வீடியோ வெளியிட்டதால் குதிரைத்தாளி கிழங்கு ஆய்விற்கு அனுப்பி வைப்பு. கிராம சாலை திட்டத்தில் 67 பாலங்கள் கட்டுவதற்கு நிதி பெற முயற்சிப்பதாக திமுக அமைச்சர் வேலு தகவல். நிதி இல்லாமல் தள்ளாடும் விடியா திமுக ஆட்சியில்
பெண்களுக்கு 1000 கொடுப்பது கூட நின்று போகும் அபாயம். புகார்களுக்கு பதிலளிக்காத வங்கி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தினசரி 100 ரூபாய் வழங்க வேண்டும். ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு. விழுப்புரம் அருகே சாலையில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளிச் செல்லும் அவலம். இதுதான் திராவிட மாடலா என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கேள்வி. தமிழகத்தில் புதிய சட்டக்கல்லூரிகள் அமைக்க அரசிடம் நிதியில்லை என்று கைவிரித்த சட்டத்துறை அமைச்சர். எழுதாத பேனா, எதற்கும் உதவாத காற்பந்தயம் போன்றவற்றிற்கு செலவு செய்யும் அரசால் மாணவர்களின் கல்வி சார்ந்த விவகாரத்தில் மெத்தனமாக இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி. அரசால் இயக்கப்படும் பள்ளிகளில் தலா ஒரு பள்ளிக்கு ஆண்டு விழா நடத்த 2500 ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் அதிர்ச்சி. எழுதாத பேனாவிற்கு 82 கோடி ரூபாய் ஒதுக்க தெரிந்த திமுக அரசுக்கு அரசு பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்க பாரபட்சம் காட்டுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் ஊரக பதவிக்காலம் முடிவால் பள்ளி கட்டுமான பராமரிப்பு பணிகள் அவசர கதியில் முடித்து வைக்கப்பட்ட அவலம். அரையாண்டு விடுமுறையில் பெயருக்கு பணிகளை முடித்துவிட்டு சென்றதால் நிறைவு சான்று தர தயங்கும் தலைமை ஆசிரியர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அரசு பள்ளியில் இடிந்து விழுந்த சுற்றுச்சுவருக்கு பதிலாக மாணவர்கள் பயன்படுத்தும் இரும்பு பெஞ்சுகள் தடுப்பு வேலி போல அமைக்கப்பட்ட அவலம். 10,000 அரசு பள்ளிகளை சீரமைப்போம் என வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக மாணவர்களின் உயிரில் அக்கறையின்றி செயல்படுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 விழாவின் இறுதி நாளில் மோகினி அலங்காரத்தில் காட்சியளித்த நம்பெருமாள். வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய திருவிழாவான சொர்க்கவாசல் திறப்பு நாளை காலை நடைபெற உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்கு உயர்வு. சென்னையில் இருந்து திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் 4000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து தாக்கப்பட்ட கொடூரம். மக்கள் விரோத விடியா திமுக ஸ்டாலினின் ஆட்சியில் பள்ளி, கல்லூரி, வீடு, சாலை என எங்குமே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவும் அவலம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கோயிலை புனரமைப்பு செய்ய முன்வந்த முதியவரை நில ஆக்கிரமிப்பாளர்கள் 2 கீழே தள்ளி அரிவாளால் காட்டிய துணிகர சம்பவம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள அவலம். என்ன ஒருத்தருமே பார்க்க மாட்டீங்களா? அவருக்கு தெரியாத.
சென்னை மாதவரத்தில் விற்பனைக்காக மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 800 கிலோ குட்காவுடன் இருவர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார். பெண்ணின் உடல் அமைப்பு குறித்து விமர்சிப்பது பாலியல் குற்றத்திற்கு சமம். கேரள உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 58,080 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை ஏற்றம் இறக்கமாக இருந்து வருவதால் நகை பிரியர்கள் கவலை. இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் டாக்கிங் பரிசோதனை இன்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் மீண்டும் ஒத்திவைப்பு. இணைக்கும் பணியில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவிப்பு.